யாரையும் அரவணைச்சிக்கன்னு தெரியல. ஒரு கட்சின்னா ஒரு கட்சி தலைவனா எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகணும். எல்லாம் ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் நல்லவர் இருப்பார், ஒருத்தர் கெட்டவர் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. பட் எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போகிறது தான் அந்த குடும்பம். அந்த குடும்பமாக தான் நம்ம இந்த இயக்கத்தை பார்க்குறோம். இந்த குடும்பத்தில் ஒருத்தர் ஒரு பிரச்சனை வரப்போ எல்லாத்தையும் பெருந்தலைவர்னு எல்லாரும் அரவணைச்சு கொண்டு போகணும். அதை விட்டுட்டு இவரை சார்ந்தவங்க 10 பேர் தான் நல்லா இருக்கணும், 15 பேர் தான் நல்லா இருக்கணும் அப்படி நினச்சாக்கா எப்படி இந்த இவ்வளோ மாபெரும் இயக்கம் இது வந்து புரட்சி இது கிடையாது. ஏபிஎல்ல புரட்சி பாரதம் கட்சி கிடையாது, இல்லை திருமாவளவன் கட்சி கிடையாது. இது வந்து மாபெரும் பெரிய இயக்கம். இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே சரி, உலகத்தில் 3வது கட்சியாக அம்மா கொண்டு வந்து வச்சாங்க. இன்றைக்கி அகல பாதாளத்தில் இந்த கட்சி போயின்னு இருக்கு. இதில் மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க, நாட்டு மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லோரும் அரவணைக்க தெரியாத எப்படி இவர் வந்து ஒரு தகுதி வாய்ந்த தலைவராக இருப்பார். இருக்கட்டும், பட் உங்களால் முடியல, அடுத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும். அதை திருப்பி ட்ரை பண்ணி கட்சியை நம்ம இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு அவர் தான் காரணம். அதுவே அவருக்கு பலவீனம் தான்.